Hi students, இன்னைக்கு 10th standard trigonometry example 6.33 பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. From a window h meters high above the ground of house in a street, the angles of elevation and depression of the top and foot of the another house on the opposite sides of a street are theta 1 and theta 2 respectively. Show that the height of the opposite house is h into 1 plus cot theta 2 by cot theta 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வீட்டோட விண்டோ சரியா, அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா தரையிலேருந்து h மீட்டர்ஸ் உயரத்தில் இருக்குது. இதில் இருந்து நம்ம ஆப்போசிட் ஹவுஸோட மாடியையும் டாப்பையும் பாட்டத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் டிப்ரெஷனும் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா theta 1 theta 2ன்னு கிடைக்குது சரிங்களா. இதை வச்சு நம்மளுக்கு வந்து h into 1 plus cot theta 2 plus cot theta 1 இது வந்து என்னது height of the house அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நம்மளுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் நம்ம EDயை வந்து ஹச்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசியும் வந்து உங்களுக்கு என்னது ஹச் தான். இது உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், நிறைய ப்ராப்ளத்தில் இதை மாதிரி செஞ்சுருக்கிறோம். ஸோ இப்போ ஏபியை மட்டும் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வந்து ஏஇபியில் tan theta 1 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும் ஏபி பை பிஇ. ஏபியை வந்து என்னென்னு வச்சுருக்கோம் எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம். ஸோ எக்ஸ் பை பிஇ. இப்போ இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு பிஇ ஈக்குவல் டு எக்ஸ் பை tan theta 1. tan theta எப்போவுமே டினாமினேட்டரில் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அது 1 பை tan theta, அதாவது cot thetaன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு இதை எப்படி எழுதலாம் எக்ஸ் காட் theta 1 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம் எழுதலாம். அடுத்தது ரெண்டாவது ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பிஇசியில் வந்து உங்களுக்கு tan theta 2 ஈக்குவல் டு பிசி பை உங்களுக்கு பிஇ கிடைக்குது. ஸோ இங்கே பிசி வந்து நம்ம என்னென்னு வச்சுருக்கோம் ஹச்ன்னு வச்சுருக்கிறோம். tan theta 2 இங்கே கொண்டு வந்துடுவோம், பிஇ அங்கே கொண்டு போயிடலாம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த tan theta 2 டினாமினேட்டரில் இருக்கிறதுனால அதை வந்து ஹச் காட் theta 2 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டுலேயுமே பியோட வேல்யூ வந்து நம்ம என்ன செய்வோம் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் எக்ஸ் காட் theta 1 ஈக்குவல் டு ஹச் காட் theta 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா. ஸோ காட் theta 2 காட் theta 1 ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு வரும்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஹச் காட் theta 2 பை காட் theta 1 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே நம்மளுக்கு வேணுங்கிறது ஆப்போசிட் ஹவுஸோட ஹைட்டு தான் வேணும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி ப்ளஸ் பிசி. ஏபி வந்து உங்களுக்கு என்னது எக்ஸு, பிசி வந்து உங்களுக்கு என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹச்சு. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஹச் காட் theta 2 பை காட் theta 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை போட்டுக்கலாம். ஹச்சுக்கு பதிலாக என்ன செய்வோம் ஹச்சையே போட்டுக்குவோம். இந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு எது காமனாக இருக்குது, இதுலேயும் ஹச் இருக்குது, இதுலேயும் வந்து என்ன இருக்குது ஹச் இருக்குது. ஸோ ஹச்சை வந்து என்ன செஞ்சுக்கலாம் காமனாக வெளியில் எடுத்தால் உங்களுக்கு இந்த ஹச்சுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடுவீங்க 1 ப்ளஸ் இந்த இடத்துல ஹச் வந்து வெளியில் எடுத்துட்டோம் இல்லையா. அப்போ மீது என்ன இருக்கும் காட் theta 2 பை காட் theta 1 அப்படின்னு சொல்லி இருக்கும். இதைத்தானே நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன சொல்லிடலாம் ப்ரூஃப் ஆயிடுச்சுங்கிறதுனால ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.